இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மைசூர் போண்டா பண்ணலாம்ப்பா. அதுக்காக ஒரு 200 மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போடலான்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது மைதாவை முதல்ல கொட்டிக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சாப்பரில் போட்டு துருவி வச்சுருக்கேன்ப்பா. பச்சை மிளகா பாருங்கள், வாயிலே கடிப்படாது. அது மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதை நான் இதில் போடுறேன். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் துருவி போடணும். 2 வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன். 2 வெங்காயம் இதை போட்டுட்டேன். இஞ்சி ஒரு துண்டு துருவி வச்சுருக்கேன், அதை போடுறேன். ஆப்ப சோடா மாவு கொஞ்சோண்டு ஆப்ப சோடா மாவு போடுறேன். இப்போ உப்பு போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போடலாம். இங்கே பாருங்கள், இந்த தயிருங்க, கெட்டி தயிர், இதை விட்டு நம்ம இப்போ இதை பிசையணும்பா. எவ்வளோ தயிர், ஒரு 200 தயிர் விட்டுருக்கேன். பத்தலைன்னா திரும்பி விடலாம், பார்க்கலாம் இருங்க. இதை பாருங்கள், பெருசு பெருசாக நறுக்கி போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம இந்த சாப்பரில் எப்படி திருவிழான்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சாப்பர் சூப்பராக இருக்குப்பா. வீட்டுக்கு ஒன்று இருக்கணும். இது துருவி இருக்குது பாருங்கள் வெங்காயம். இப்போ இதையே போட்டுடுறேன். அந்த தயிர் 200 ஊற்றினேன் பாருங்கள். அதுலேயே எவ்வளோ அழகாக மாவு அப்படியே நமக்கு இதாகிடுச்சு பாருங்கள். வேணுன்ற அளவுக்கு பிசைஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தயிர் விடணும். இது ஒரு ரெஸ்ட்டு டைம் வந்து ஒரு 20 நிமிஷம் விடணும்ப்பா. அதுக்குள்ளே இது வந்து ஊறி ஒரு மாதிரி கொஞ்சம் கட்டி ஆகிடும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றலாம். திக்கான தயிராகவே விடுங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். தண்ணி விட்டால் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும்பா, கல் மாதிரி ஆகிடும். போண்டா எடுத்து சாப்பிட முடியாது. செஞ்சுக்கோங்கப்பா, அப்போ தான் அது ஒரு நல்ல சூப்பராக சாஃப்டான போண்டா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா அந்த கையை நல்லா விரலெல்லாம் விரித்து வச்சு பண்ணாலும் சரி, இல்லைம்மா இல்லை இந்த விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலந்து விட்டாலும் சரி. இது கலரை நல்லா தண்ணி ஆகும் பாருங்கள். மாவு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மாவு பிசைகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி, இந்த கொத்தமல்லியை நான் போடுறேன், எல்லாத்தோடதும் இருந்து அது நல்லா கலந்து வரும். அப்போ தான் கொஞ்சம் சீரகம் போடுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா இப்படி கலந்து விடுங்க. தான்பா அந்த சாப்பர். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இல்லாமல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பிஜிஎன் ஜூம் சாப்பர் நல்லாயிருக்கு. இது சூப்பராக இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம இந்த மைசூர் போண்டாவுக்கு ஒரு ரயில்வே சட்னின்னு ஒன்றுப்பா. ஒரே ஒரு பத்த தேங்காய் போட்டு துருவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் புளி போடணும், கொஞ்சம் இஞ்சி போடணும், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, நிறைய உடச்சக்கல்லப்பா. இதை போட்டு அரைச்சிட்டு தண்ணி நல்லா கரைச்சிக்கணும். நீர்க்க இந்த புளி எதுக்குன்னா கொஞ்சம் நேரம் இருந்தாலும் சட்னி வேஸ்ட் ஆகாது. அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும்ப்பா. இது போட்டு அரைச்சிட்டு வரேன் பாருங்கள். சூப்பரான போண்டா ரெடி. ஒரு 20 நிமிஷம் அதை வந்து ஊறுறதுக்கு வச்சேன். ஊறினதுக்கப்புறம் எடுத்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாவு பாருங்கள், தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இது பண்ணுங்க, இப்படி ஓரமாக எடுத்து இப்படி விடணும். அப்படி விட்டிங்கன்னா சூப்பரான போண்டா நல்லாயிருக்கும். அந்த தயிர்னால அந்த டேஸ்ட்டுப்பா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த சட்னியை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்பா. எவ்வளோ நீங்கள் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் நான். அதில் தாளிக்கிறது வந்து கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு இந்த சட்னி நீங்கள் எவ்வளோ, அதாவது மிளகா கொஞ்சம் தாராளமாக வச்சுட்டு அரைச்சிட்டிங்கன்னா தண்ணி விட்டுட்டு நீங்கள் இட்லி கூட நல்ல சாஃப்டான இட்லியை ஊற்றிட்டு இந்த தண்ணி சட்னியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே இட்லி உரியும். இன்னும் கூட தண்ணி விடலாம்ப்பா. இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக விட்டுருக்கேன். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.